இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் திடீர்னு ஒரு புது ப்ரோமோ. என்ன ப்ரோமோடான்னு பார்த்தா 2 மணி நேரம் எபிசோடு ஒன்று வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சண்டே அதுவும் ஸ்பெஷல் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம என்ன கதையாக இருக்க போது, எதுக்கு 2 மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடுன்னு பார்த்தா, நம்ம நேற்றே சொன்ன ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நடக்க போகுது. அதாவது என்னென்னா, நகையை எப்படியா எடுத்து வந்துடு. அந்த நகை அவங்க கையில் இருக்க வரைக்கும் நமக்கு அது ரிஸ்க் தான். நகையை பார்த்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க பார்த்தாலும் இந்த நகையில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை நகையோட கலர் வேறு மாதிரி இருக்குது, இது கவரிங் போல், இது ரியல் உண்மையான தங்கம் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் திருப்பி பாக்கியம் இவங்கள்ட்ட சொல்லி பார்த்தாங்க தங்கமயில்கிட்ட. ஆனாலும் தங்கமயில் வீட்டுக்கு விருந்துக்கு வரும்போது பார்த்தா கழுத்தில் நகையெல்லாம் காணோம். இங்கம்மா நகையெல்லாம் காணோன்னா நம்ம சொன்னால் அதே ஆள் தான் குழலி. ஏன்னா அந்த வீட்டில் யாரும் நகையை பற்றி என்னம்மா எவ்வளோ நகை போட்டுருந்தாங்க, நகையை காமின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ராஜி மீனாலேருந்து ஆரம்பித்து அரசி வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க. கோமதி பாண்டியன் சொல்லவே தேவையில்ல, கேட்க மாட்டாங்க. ஆனால் குழலி நைட்டே நான் கல்யாணம் முடிஞ்சேன்னா எங்கள் வீட்டுக்கு போகிறேன், காலைல வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரி காலையில் வந்த உடனே முதல் வேலையாக எதுக்கு நீ விருந்துக்கு இவ்வளோ நகையை போட்டு போகிறாங்க, போய் சாப்பிட தானே போகிற, போய் சாப்பிட்டு வர போகிற, அதுக்கு இவ்வளோ நகையை போடணும் அவசியம் இல்லை, சிம்பிளாக அழகாக எலகண்ட்டாக நகையை போடுன்னு சொல்லிட்டு நகையெல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு கடன்காரர்கள்லாம் வந்துட்டாங்க. சரவணனும் தங்கமயிலும் இருக்கும் பொழுது அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு உடனடியாக கடன் காசை திருப்பி கொடு, இப்போ இன்றைக்கி தரேன்னு சொன்னால கல்யாணம் முடிஞ்சிச்சுல கொடுன்னு பிரச்சனை பண்ணும்பொழுது இப்போ சரவணன்ட்ட வேறு வழி இல்லாமல் எப்படி கதை சொல்கிறாங்கன்னா, இந்த கல்யாண செலவுக்கான கடன் அப்படிங்கிறாங்க. கல்யாண செலவுக்கான கடன் இது கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும், முன்னாடியே வாங்கின கடன் இது. கல்யாண செலவுக்கான காசு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே யாரோ ஒருத்தர் யார்கிட்டயோ கொடுத்த காசு அது. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து சரவணன் ஒரு தீர்ப்பு என்ன கொடுக்குறாருன்னா, நகை நிறைய போட்டிங்கல்ல, நகைலாம் எங்கள் வீட்டு பீரோவில் தான் இருக்குது, குழலி அக்கா தான் வாங்கி பீரோக்குள்ள வச்சு, அந்த நகையை கொண்டு போய் உடனடியாக அடமானம் வச்சா அதில் காசு கிடைக்கும்ல, அந்த காசை வச்சு நீங்கள் அதை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக பாக்கியம் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நகையை கொடுத்தா ஒரு பைசா காசு கிடைக்காது, ப்ளஸ் ஆளும் மாட்டி உங்கள் பொண்ணையும் சேர்த்து அனுப்பிட வேண்டியதான் வீட்டுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தங்கமும் போச்சு தங்கமயிலும் போச்சு அப்படிங்கிறதுனால இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு பாக்கியம் தெரிஞ்சுன்னு முடிக்க, இந்த சமயத்தில் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா, தங்கமயில சரவணனுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் குழலி இந்த நகையில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்டெல்லாம் பார்க்க, குழலியோட மாமனார் ஏற்கனவே நகையை வெயிட் பார்த்துடலாம்னார்ல, அவரும் அங்கே வந்தவர் இது ஒரிஜினல் நகை கிடையாது, இது போலி நகை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா அப்படியே நேராக இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டிலே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா பொய் சொன்னதுனால தான் நான் பொய் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தங்கமயில் என்னை விட்டு போயிடாதீங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு விட்டு போனால் என்ன நினைப்பாங்க, அந்த ஊரும் உலகம் என்ன நினைக்கும் அப்படிங்க வேற வழியே இல்லாமல் சரவணன் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு சரி வீட்டுக்கு வா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போக, ஆனால் அந்த முன்னாடி அன்பு இல்லாமல் இவங்க மேலே ஒரு சந்தேகமும், இவங்க ஒரு சரியான ஃப்ராடுங்கிறதுல மிச்ச விஷயத்தையும் படிப்பு வயசு எல்லாத்துலேயும் சொன்னது எல்லாமே தெரிய வர, சொந்தக்காரங்களே பெருசாக அவங்களுக்கு கிடையாதுங்கிறதும் தெரிய வர, இன்னும் பெரிய ஷாக்காக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியல்